இப்பெல்லாம் Facebookல லோல்லோ ரோஃபுல் ஆரோ எஃப்ங்கிறாங்க. அந்த சிரிப்புக்கெல்லாம் ஒரு ஸ்டோரியே இல்லைங்க. சமூக வலைத்தளங்கள்னா சோஷியல் நெட்வொர்க்கிங் தமிழ் இன்னைக்கு காத்தால தான் பார்த்தேன் நான். ஐயோ கடவுளே அப்படின்னு நினைச்சேன். 2 தடவை கண்டினியூஸாக சொல்ல முடியுமான்னு நினைச்சேன். சரி அப்புறம் ஒன்றும் வராட்டி எழுத்தாளரை கூட்டு கேட்டுக்கலாம் நினைச்சேன். எழுத்தாளர் வந்து அமெரிக்கன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. நான் அமைச்சகரக்கார மாதிரி வந்திருக்கேன். ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருந்தது. ஸ்பீக்கர்ஸ்லாம் வெரி என்டர்டெய்னிங் அண்ட் வெரி நாலேஜபிள். பட்டிமன்றம் ரொம்ப பிடிச்சது. இதயம் முரளி மாதிரி பூவை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு தான் சுற்றிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இதை பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரியுது. நிறைய என்னங்க செல்ஃபோனை யூஸ் பண்ண முடியல, இது பண்ண முடியல, இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியல, வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியல, ஃபேஸ்புக் யூஸ் பண்ண முடியல, ஒரு வாரம் மெசேஜ் எல்லாம் இதாகிடுச்சு. நான் ஒரு வாரம் லீவ் போட்டு பார்த்தா தான் எல்லாம் முடியும். இப்பெல்லாம் பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ காலையில் எழுந்த உடனே செல்ல தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நூடுல்ஸ் பக்கோடான்னு ரெசிபி அனுப்பிச்சா மொத்தத்துல நூடுல்ஸை வச்சு நல்லா விருந்தலையா சாப்பிட்டுட்டு படுத்தோம் நாங்க. அவருக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே உட்காந்து வந்தா அப்படியே ஸ்கால் பண்ணி ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான். கடைசி மெசேஜ் அது நேத்து பார்த்த மெசேஜா வந்திருக்கும். திருப்பி பாடுறாங்க. பட்டிமன்றம் ஆஹா ஓஹோ ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கே டேக் பார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. இந்திரா காந்தி செத்துட்டாங்களா? அந்த மாதிரி அழகையா இவங்க அந்த மாதிரி ரகம் புரிய மனசுல கிட்ட ஒரு செகண்ட்ல இது தேவை. இது சாபம் தானே. இதுக்கு மேல ஒண்ணுமே சொல்ல முடியாது. காதல் பண்ணலாம் இதெல்லாம் மூழ்காம நீங்க அதை நீங்க என்ன பண்ண போறீங்கிறத மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு கமெண்ட் $1 ஒரு கனெக்ஷன் நீ வச்சிருக்கா ஒரு வருஷத்துக்கு ஆண்டு சந்தா $100 சொல்லி பாருங்க. ஃபேஸ்புக்கை காவா கடைக்கு போட்டு பேர்ச்சமா சாப்பிட்டு போயிடுவான். ஷேப் பண்ணிட்டு நீட்டா ட்ரிம்மா இருக்கிறாரு. வைஃப் செய்ய முடியாததா வராத லைக் செஞ்சிருச்சு பாத்தீங்களா? Highlight of the program is Pattimanam. Really liked it. இவருக்கும் வாட்ஸ்அப்புக்கும் 7ஆம் பொருத்தம். தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பது ஒரு துப்பாக்கியோட அலையிற ஆளு. பத்திரமா இருந்துக்கீங்க. பட்டிமன்றம் பாராட்டு மன்றமாகவே அமைந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இதை நீங்க வந்து 10 பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னாக்கா உங்க போன் வந்து 2 மணி நேரம் சார்ஜ் ஆகிக்கும் அப்படின்னா. அங்க ஆண்டிப்பட்டில இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் போடுவாங்க. அதை பார்த்து சந்தோஷத்துல 10 நாள் அண்ணன் மிதப்பாரு. பட்டிமன்றம் ஹைலைட் ஆஃப் த ஈவெண்ட். தேங்க் யூ சியாட்டில் தமிழ் சங்கம். அருமையான ஸ்டேட்டஸ். அதை பார்த்து மெர்சல் ஆயிட்டேன். யாருங்க நண்பர் எவங்க லைக் போடுறான்? எல்லாம் கடுப்பு லைக்கு.